Hi friends, welcome to Spice and Spicy Kitchen. நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நிறைய ஹெல்தி ரெசிபிஸ் போட்டு வரோம், நிறைய ஹெல்தி டிப்ஸ் கொடுத்துட்டு வரோம். இந்த சயின்ஸ் பிஹைண்ட் குக்கிங் இதை பற்றிலாம் சொல்லிட்டு வரோம். நல்ல ஹெல்தி ரெசிபீஸில் இந்த வாரம் நாங்கள் என்ன போடுறோன்னா சாமை சாம்பார் சாதம். சாமைங்கிறது ஒரு மில்லட், லிட்டில் மில்லட் அப்படிமா இங்கிலீஷில். அந்த சாமையை வச்சு எப்படி ஒரு சாம்பார் சாதம் பண்ணலாம். இந்த சாமையை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இது நல்ல அருமையானது. கிங் ஆஃப் சீரியல்ஸ் அப்படிமா, அதாவது எல்லா மில்லட்ஸ்லையுமே இதுதான் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு வறட்சியான காலத்துலேயும் இது நல்லா விளைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தண்ணி இல்லைனாலுமே நல்லா விளையக்கூடிய பயிர் சாமை. அதனால் எந்த இதையும் தாங்கக்கூடிய, எந்த டிராஃப்ட், எந்த வறட்சியும் தாங்கக்கூடிய பயிர் இது. அதனால் இந்த கிங் ஆஃப் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய ஒரு 10 கிராம் கிட்ட ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், ரொம்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மற்றும் இந்த டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது இந்த சாப்பாடு ரொம்ப நல்லது. வாங்க இந்த சாமை சாம்பார் சாதம் எப்படி பண்ணான்னு பார்ப்போம். இந்த சாமை சாம்பார் சாதம் பண்ணுறது தங்கராஜ். வெல்கம் டு SS கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாமை சாம்பார் சாதம் செய்கிற போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. சாமை சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். சாமை 1 கப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு 1/2 கப்பு, அதுவும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பு லைட்டாக வானிலையில் போட்டு சூடு வர வரைக்கும் வறுத்துக்கணும். அது வச்சிங்கன்னா சாம்பார் சாதம் நல்லா மணமாகவும் இருக்கும். அதுவும் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு நான் காய், பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு சவுச்சவு, நூக்கல் அதெல்லாம் கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் நெய், எண்ணெய், தக்காளி, சின்ன வெங்காயம், வரமிளகாய், பூண்டு, சாம்பார் தூள், கடுகு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு, மஞ்சள், மல்லி இலை. இதை வச்சு தான் நாம் இன்றைக்கி சாமை சாம்பார் சாதம் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அடுப்பை வச்சுட்டு குக்கர் வச்சிடலாம். குக்கர் சூடாகட்டும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம்.
தக்காளி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் தக்காளி நிறையா போட்டிருந்தாலும் புளி சேர்த்தலை. உங்களுக்கு புளி வேணுன்னா புளி கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தக்காளி கம்மி பண்ணிவிட்டு புளி ஒரு கொஞ்சம் சேர்த்திக்கோங்க, டேஸ்டியாக இருக்கும். நான் தக்காளி வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். நல்லா காயெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு. மல்லி இலை சேர்த்திக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கலக்கி விட்டுட்டு உப்பு, காரம், புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு, காரம் கரெக்டாக இருக்குது. புளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்காக கொஞ்சோண்டு புளியை கரைச்சி இப்போ சேர்த்திக்கிறேன். புளி கரைச்சி கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ பருப்பு சேர்த்திடுவோம். அரிசி சேர்த்துருவோம். அரிசி பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. உப்பு, காரம்லாம் கரெக்டாக இருக்குது. புளியும் கரெக்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு மூடி போட்டுருவோம். ஒரு 2 விசில் வரட்டும், அப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம். 2 விசில் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும், அப்போ தான் நல்லா குக் ஆகும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் மேலே ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா வெந்திருக்கு. இந்த சாம்பார் சாதம் வந்து இப்படி குழைவா இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க, அப்போ தான் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. சூடான சுவையான சாம்பார் சாதம் ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. காரம், புளி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா குழைவாக இருக்குல்ல, எல்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா குழைவாக இருக்குது. இது வந்து தங்கராஜ் வந்து எப்போவுமே கொஞ்சம் நெய்யெல்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்ப்பார். ஸோ உங்களுக்கு வந்து 1 கிராம் ஆயிலில் வந்து 10 கேலரிஸ் இருக்குது. இப்போ 1 கிராம் ப்ரோட்டீனில் வந்து 3 கேலரிஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திங்கன்னா ஏறக்குறைய 10 கிராம் இருக்கும். அதில் ஏறக்குறைய 100 கேலரிஸ் இருக்கும். இந்த 100 கேலரிஸை பர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 கிலோமீட்டர் நடணும். அதனால் எண்ணெய் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் இது டேஸ்ட்டுக்காக நல்லா எண்ணெய் கீ எல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து கேலரிஸ் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா, ஸோ வெயிட் லூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கீ எல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்க. உதாரணத்துக்கு ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் இல்லை. அதனால் டேஸ்ட்டில் ஒன்றும் பெரிய வேரியேஷன் வந்துடாது. உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் இப்போ எண்ணெய்க்கு பதிலாக கீ எல்லாமே ஒரே கேலரிஸ் தான். ஸோ நீங்கள்
எண்ணெய்க்கு போல் கீ வேணால் யூஸ் பண்ணிக்கங்க, டேஸ்ட்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கீ யூஸ் பண்ணிக்கங்க, உங்கள் வசதி பொறுத்து யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இது வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கராஜுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுங்க. நன்றி.